ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் அவர் டைரக்ஷனில் இறங்கிட்டார் சார். ஆமாம், டைரக்ட் பண்ணார். ஸோ அவரோட இது கனவுகள் வேறு பக்கம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் அப்ரோச் பண்ணல, அதனால் நாங்களும் அதுக்கப்புறம் பேசிக்கல சார் பெருசாக அதை பற்றி. சார் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பேசுவேன் சார். இல்லை, அது என்ன ஆச்சுன்னா, ஒரு கதை ரெடி பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நிறைய விஷயங்கள் அவங்க ரெடி பண்ணது அந்த படத்தில் இருந்தது. ஸோ அவங்க அப்படியே அப்செட் ஆகிட்டாங்க. திருப்பி வந்து சரி கவலைப்படாத, ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, கிரிக்கெட் பண்ணலாமா, லைஃப்பில் நிறைய ஆடி இருக்கேன், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன், நீ எழுத ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டு ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் சுசி சார் ஃபோன் பண்ணார், கிரிக்கெட் பற்றி ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். சொன்னேன் அவர்கிட்ட, சொன்னோன்னே போடா நான் இனிமேல் எழுதுறேன் அப்படின்ட்டு வச்சுட்டா. அன்றைக்கி வச்சுட்டு தான் இன்னும் அவள் எழுத ஆரம்பிக்கல திருப்பி. பட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இருக்கும் நான் நம்புகிறேன். நீர்பறவை முடியுமா சார்? கரெக்ட் கரெக்ட் சார். ஆமாம் சார், அடுத்தது இடம்பொரு லெவல் சார். அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் சார் இருக்கும். சீனு ராமசாமி சார் ஒரு ஸ்டைல் கண்டிப்பாக அதில் இருக்கும். அதில் கண்டிப்பாக பார்ப்பீங்க சார், அது கண்டிப்பாக இருக்கும் அந்த படத்தை. அந்த ஒரு இஷ்யூ பேஸ்ட் ஃபிலிம் தான் சார் அது. சார் ஓட்டு போடுறது அதை பற்றி தெரியல எனக்கு. பட் கண்டிப்பாக சார், விஷால் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது அது கரெக்டுன்னு தோணுச்சு. அவருக்கு பின்னாடி நின்னோம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லை சார், மோதி கேள்வி கேட்குற அளவுக்குலாம். பட் ஒரு நல்ல விஷயம் கேட்டார், கேள்வி கேட்குற தப்பு இல்லையே, பின்னாடி எல்லோரும் நிற்போமேன்னு நின்னோம் சார். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல, விஷாலை கேட்டால் தான் தெரியும். லாஸ்ட்டு 5-6 மாதமாக அவரும் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறாரு. நாங்கள் அவ்வளோ முன்னாடி மாதிரி பேசிக்கல. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலும் விசாரிக்கல. அவர் நிறைய பிரச்சாரங்கள்லாம் போயிட்டுருக்கிறாரு. ஸோ எனக்கு பெருசாக இதை பற்றி தெரியல சார். சார் இப்போதான் ஒரு 3 படம் ஓரளவுக்கு ஓடி இருக்கு, எதுக்கு சார் ரிஸ்க்கு? வாழ்க்கை ஜாலியாக போயிட்டுருக்கு, இப்போதைக்கு இதிலே போவோம் சார். அது கருத்தோட ஒரு ஃபேனாக வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஒரு சினிமாக்காரனா கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து படங்கள் வந்து அந்த டைமில் நிறைய பாதிப்பு வரும். ஸோ இப்போ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வராது. ஸோ அதே மாதிரி பட் உள்ளுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியல சார். அவங்க மேல் இதுலேருந்து டிசிஷன் எடுத்திருக்காங்க, அது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லா கரெக்டாக தான் இருக்கும். இருந்தால் சொல்லுங்கள் சார், கொஞ்சம் சம்பாதிக்கலாங்க. இல்லை சார், அந்த அளவுக்குலாம் நாங்கள் ஆளா சார் கிரிக்கெட் ஆடுறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். தெரியலையே சார், எனக்கு சும்மா ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கணும்னு நினச்சது சார். அதான் சார், ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் படத்தில் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். ஸோ ஒரு சின்ன பயம் வந்துருச்சு, நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுவானா, இப்போதைக்கு நார்மலாக போவோம், கரெக்டான படங்கள் மட்டும் பண்ணுவோம், ஒரு தானே ஒரு டைம் வரும், அது சேஞ்ச் ஓவர் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்டர்நெட்னாலே ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் கிடச்சிது சார். பர்சனலாகவே டிரெக்டர் ரொம்ப கிளியராக இருந்தார், நல்ல ஹேர் கட் கொடுத்து நல்ல ட்ரெஸ்ஸிங்லாம் கொடுத்து, ஒரு யதார்த்தமான பையனாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படிங்கிறது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இல்லை சார், கண்டிப்பாக போக மாட்டேன். அந்த நாலேஜ் இருக்கிறவங்க போனால் தான் சார் கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த நாலேஜ் இல்லை சார். அவருக்கு இருக்கு சார். அவர் எப்போ என்ன பண்ணுவார் யாருக்குமே தெரியாது சார். கிரிக்கெட் ஃபீல்ட்லேயே அவர் எப்போ என்ன டிசிஷன் எடுப்பாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட சார் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை சார். இல்லை அவருக்கு தெரியாது சார், எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டார். கிரிக்கெட்டு கொஞ்சம் சினிமா டிஸ்கஸ் பண்ண, அவ்வளோதான். கண்டிப்பாக சார், சான்ஸ் கொடுப்பீங்களோட நான் கொடுக்குறது அவங்க தான் சார் எனக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒரு நல்ல கதை வரும்போது அவங்க அப்ரோச் பண்ணால் தான் சார் என்னால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அது அவங்க மனசில் ஃபஸ்ட் இருக்கணும். அண்டு நான் இது வரைக்கும் பண்ண படங்களில் ஒரு 3 ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் நல்ல நல்ல வித்தியாசமான படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஐம் ஆல்வேஸ் ஓப்பன் டு தெம். அதுக்காக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு எடுத்த உடனே கதையை கேட்காம அப்படிலாம் இல்லை சார். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, யாராக இருந்தாலும் கதை உட்காந்து கேட்டுட்டு அப்புறமா தான் சார் டிசைட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக புது டேரக்டராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டராக இருந்தாலும் சரி,
உட்காந்து பேசிட்டு தான் சார் கதை கேட்டு தான் சார் முடிவு பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு சொல்லலாம் சார். கதை கேட்கும் போதே அந்த மாதிரி சார் டிசைன் பண்ணாரு. எப்படி சார்? சரி, விஜய் சேதுபதி வந்து வெண்ணிலா கபடிக்குள்ள நடிச்சார் சார். அந்த கடைசியில கிக் அடிக்கிற ஒரு விஜய் சேதுபதி தான். பலேபாண்டியன் படத்துல வந்து என்னோட அண்ணா கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ எனக்கு அப்போத்துலேருந்து பழக்கம் இருக்கு சார், ரொம்ப ரெகுலர் டச். இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி அந்த டைம்லாம் கதைலாம் கொண்டு வந்தார். கதை அவரோட நண்பர் ஒருத்தர் வந்து கதை சொல்லணும்னு சொல்லி வீட்டுக்குலாம் வந்து கதைலாம் சொன்னார் அந்த டைமில். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பழக்கம் இருக்கு. ஸோ எந்த விதமான ஈகோ கிடையாது. எவருக்கும் முக்கியத்துவமாக எனக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அவரும் அதை பார்க்க மாட்டார். நாங்கள் ஸ்கிரிப்ட் படித்தேன். எங்கள் குரு சீனு ராமசாமி சார் 2 பேருக்கும் முக்கியமான வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் தான் விஜய் சேதுபதிக்கு லைஃப் மாறிச்சு. எனக்கு வந்து நீர்ப்பறவைக்கு அப்புறம் தான் நல்ல படங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ கண்டிப்பாக அப்படி இருக்கிற ஒரு டைரக்டர் கிட்ட நாங்கள் உட்காந்து யாருக்கு சார் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்க மாட்டோம். அவர் விஷ்ணு பண்ணுறியான்னு கேட்டார். பண்ணுறேன் சார் அப்படின்னு. வா கதை சொல்கிறேன் அப்படின்னாரு. போனேன், கதை சொன்னார், பிடிச்சது, நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு. அவ்வளோதான் சார் நடந்தது. ஸோ எந்த விதமான ஈகோவும் யாருக்கு அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். படத்தில் அவருக்கு 2 ஃபைட் இருக்கு, எனக்கு இல்லை. அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது டைம் மிஷின்ல போய் பார்த்ததா சார் தெரியும் யார் யாரை கல்யாணம் பண்ண போறாங்க. எங்களுக்கே அது ரொம்ப குழப்பமா தான் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு சார், எனக்கு அவங்களுக்கு ஆகல, அதனாலதான் வருது சார். சார் இல்ல அவங்க கல்யாணம் ஆகாதனால ரொம்ப இன்னும் ஜாலியா பழகுவாங்க சார். இல்ல இல்ல சார் இருக்கு சார், அவங்க இன்னும் கொஞ்சம் ஜாலியா பழகுவாங்க. நாங்க கொஞ்சம் அப்படியே ஸ்பாட்ல சிரிச்சுட்டு. யார் வீட்டுல உதைக்கிறது இல்லை சார், உங்க வீட்டுல உதைக்கிறாங்களா இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். முன்னாடி பாத்தீங்கன்னா சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, நான் லவ் பண்ற டைம்ல அவங்க என்னோட ஃபாதர் இன் லா எல்லாருக்கும் தெரியும், கே நட்ராஜ். அவர் வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லைஃப்ல என்ன பண்ணு, லவ் மேரேஜ் பண்ணிக்கோ, எப்படியானா எனக்கு அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை, சினிமாக்காரன் மட்டும் கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் வந்து லவ் பண்ணும்போது என் ஒய்ஃப் வந்து என்ன பண்ண போறேன், ஐ மீன் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி உனக்குலாம் எங்கே சினிமா செட் ஆகும்னு நினச்சிட்டாங்க. சரி பரவாயில்லன்ட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் போச்சு. அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வாய்ப்புகள் கிடைக்கல. 5 வருஷம் ஆச்சு, ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். சரி அவ்வளோதான், ஓகே நம்ம நினச்ச மாதிரி சினிமா இல்லை அப்படின்னு நினச்சாங்க. அப்புறமா எனக்கு வெண்ணிலா கபடிக்குள்ள வாய்ப்பு வந்தது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, மெரினா பீச்சில் உட்காந்து சொல்கிறேன் அவங்களுக்கு விஷயத்த, இந்த மாதிரி சினிமா வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. நான் உனக்கு அப்பயே சொன்னேன் வேணாம், எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார் அப்படின்ட்டு. சரி அப்படியே ரொம்ப ஒரு 1-2 ஹவர்ஸ் பேசிட்டு இருந்தோம். சரி யோசிச்சுட்டு சொன்னேன், ஓகே அப்படிலாம் நான் எனக்கு சினிமா போகணுன்னு இது இல்லை, நான் வேணாம் சினிமா வேணாம், நான் ஜாபுக்கே போகிறேன் அப்படின்னாங்க. அப்படியே மெல்ட் ஆகி இல்லை பரவாயில்ல நீ போனாங்க. அப்படிதான் சார் நடந்தது. ஸோ அதனால அவங்க அப்போ சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 1 வருஷம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் வந்து திட்டுவேன் சண்டை போடுவேன், அப்போ மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோ, போக போக யூஸ் டு ஆயிடுவேன். அப்புறம் எந்த அளவுக்கு யூஸ் டு ஆயிட்டாங்க, நீர் பறவை அவன் கண்ணு முன்னாடியே சொன்னேன், அவட ரொமான்ஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இருந்தது. அப்படி அட பாவி அன்னைக்கு இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே ரொமான்ஸ் பண்றியே அப்படின்னாங்க. இப்படி தான் சார் ட்ராவல். இன்னைக்கு வந்து ரொம்ப கூலாக தான் சார் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.